மீஷோவில் பல பேர் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராங் ப்ராடக்ட் செலெக்ஷன், அதாவது மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாத ப்ராடக்டை செலக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். செகண்ட் ஒன் புவர் ப்ராடக்ட் இமேஜ், அதாவது நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கிளியராக எடுக்காமல் லோ குவாலிட்டி இமேஜ் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போதும் அந்த லிஸ்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹை ப்ரைஸிங், அதாவது மற்றவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறத விட நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து நம்ம அதிகமாக போடும்போதும் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா கம்மியான ப்ரைஸ் இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. அதனால் ஹை ப்ரைஸிங் வைக்கும்போது நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்லோ ஆர்டர் ப்ராசஸிங், அதாவது நம்மளுக்கு ஆர்டர் வந்த உடனே ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம ஹோல்ட்லேயே வச்சுருக்கும் போது அதுவும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இக்னோரிங் கஸ்டமர் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தால் அது என்ன காரணத்துக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அது சரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து அதிகமாகும். இந்த 5 மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே மீஷோவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது போன்ற பிஸ்னஸ் டிப்ஸ் உங்களுக்கு தினமும் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.